நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோடு இருக்கிறாங்க. பனு தமீமில் இருந்து சில பேர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்கிறாங்க. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஒரு பழக்கம், யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ ஒரு தலைமையை போட்டு அனுப்புவாங்க. இந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு தொழுகை ஒழுங்காக நடக்கணும், ஊரில் ஈமானும் ஷரியத்தும் பாதுகாக்கப்படணும் என்கிற அடிப்படை ஒரு தலைமையை போட்டு அனுப்புறது. ஒரு தலைமையை போடணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. சய்யிதனா அபூபக்கர் சித்தீக், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வழக்கரம் என்று போற்றப்பட்டவர்கள். அல்லாஹ் அவர்களை பாராட்டி திருக்குர்ஆனிலே ஆயத்தை இறக்கினான். குகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரோடு இருந்த இடம், அபூபக்கர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இருந்ததை திருக்குர்ஆனிலே பாராட்டினான் அல்லாஹ். அல்லாஹ்வின் பாராட்டையும் நன்மதிப்பையும் பெற்ற அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மிர் காக்கா இப்னு மாபத் யா ரசூலல்லாஹ். பனு தமீம் கூட்டத்தார்கள் ஊருக்கு போகிறாங்க, ஒரு தலைமை வேணும். காக்கா இப்னு மாபத்துன்னு ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் தகுதியான தலைவர், அவர்கிட்ட அன்பு இருக்குது, அரண் இருக்குது, அரவணைக்கும் தன்மை இருக்குது. ஒரு தலைமைக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்குது. தலைமை எப்போவுமே ஹார்டாக இருக்கக்கூடாது, தலைமை எப்போவுமே சாஃப்டாக இருக்கணும். அதே சமயம் எல்லாரையும் அதிகாரப்படுத்தாவிட்டாலும் எல்லாரையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற அளவிற்கு தரமுடைய தலைமையாகவும் இருக்கணும். அது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. காக்கா இப்னு மாபத் அன்பாளர், அரவணைத்து போகிறவர் மாத்திரமல்ல, அனைவர்களுக்கும் அழகான கட்டுப்பாடு மிக்க ஒரு தலைவர் என்றார். பெருமானார் யோசிக்கிறாங்க, ஆக்கலாமேங்கிற இடத்துக்கு வரல. யோசிச்சுட்டு இருக்கிற போது சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, அம்மிர் அக்ரா இப்னு ஹாபிஸ். அந்த சபையில் என்ன பாருங்க, அக்ரா இப்னு ஹாபிஸ் வந்திருக்கிறார். அவர் துணிச்சல் மிக்க தலைவர். அவங்க எப்படி பார்த்தாங்க, அடக்கமான தலைவர். இவங்க எப்படி பார்க்குறாங்க, துணிச்சல் மிக்க தலைவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய துணிச்சல் ஒன்று இருக்குது இல்லையா, துணிச்சல் மிக்க தலைவர், தகுதி உடைய தலைவர். அதனால் என் அபிப்பிராயம், நீங்கள் அபூபக்கர் சித்தீக் நாயகன் சொன்னது இருக்கட்டும், அக்ரா இப்னு ஹாபிஸை தலைவராக்கிருங்கன்னா. அப்படி சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முடிவும் எடுக்க முடியலை. ஏன்னா ரெண்டும் பெரிய தலைவர்கள். எனக்கு பின்னால் என் அபூபக்கரை பின்பற்றுங்கள், என் உமரை பின்பற்றுங்கள். அபூபக்கரை பின்பற்றுங்கள், சய்யிதுனா உமரை பின்பற்றுங்கள். ரெண்டு பேரையும் ரசூல் அடையாளம் காட்டுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இப்போ ரெண்டு பேரும் கருத்து சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கோபம் வந்துட்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், உமர் மா துரீது இல்லா ஹிலாஃபி, நீ எப்போ கருத்து சொன்னாலும் எனக்கு மாத்தமாக ஏதாவது சொல்லணுங்கிறதையே ரூமு போட்டு யோசிச்சுட்டு வருவியான்னு கேட்டாங்க. எப்போ கருத்து சொன்னாலும் எனக்கு மாத்தமாக தானே சொல்கிறப்பா, மா துரீது இல்லா ஹிலாஃபி, எனக்கு மாத்தமாக நான் ஒருவரை தலைவராக்கணும்னு சொன்னால் நீ இன்னொரு ஆள் பேரை முன்மொழியிறியன்னாங்க. சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மா அரத்து ஹிலாஃபத், அபூபக்கர் நாயகமே தங்களுக்கு மாத்தமாக சொல்லணும் எனக்கு நாட்டம் எப்போதும் இல்லை, தங்களுக்கு மாத்தமாக நான் ஒரு ஆளை சொல்கிறதுல நோக்கம் இல்லை, சமுதாயத்திற்கு ஒரு நல்ல தலைவர் தேவை, என் மனசில் இவருன்னு பட்டுச்சு நான் சொன்னேன்னாங்க. ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் சத்தம் கூடுச்சு, பேச்சு கொஞ்சம் பெருசாகிட்டு, இவங்க அவங்கள சொல்ல, அவங்க இவங்கள சொல்ல. அந்த சத்தம் கூடின உடனே ரெண்டு பேரும் அல்லாட்ட கண்ணியமானவங்க. அபூபக்கர் சித்தீக் அல்லாவின் பார்வையில் மிகப்பெரியவர், உமர் இப்னுல் கத்தாப் அல்லாவின் பார்வையில் ரொம்ப மகத்தானவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, இன்னல்லாஹ யந்திகு அலா லிசானி உமர், என் உமரின் நாவில் அல்லாவே பேசுகிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று சொல்கிற அளவிற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாண்பை பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ரெண்டு சஹாபியும் சேர்ந்து கருத்து சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டு பேரும் கொஞ்சம் சத்தம் போட்ட போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்கங்கிறத மறந்துட்டாங்க. இந்த சண்டை வந்தால் முன்னால் யார் நிற்கிறாங்கலாம் தெரியாது. உடனே அல்லாஹ் குர்ஆனில் ஆயத்தை இறக்குறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ்வுக்கு முன்னால் ரசூலுக்கு முன்னால்
நீங்கள் உங்கள் கருத்தை முற்படுத்தலாமா? முற்படுத்தக்கூடாது. அல்லாஹ் இருக்கிறான், அவன் ஹபீப் இருக்கிறார்களே, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவதா? உங்கள் கருத்தை சொல்லி நபி அவர்களின் கருத்தை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் கண்டிக்கிறான். யாரை? அபூபக்கர் சித்தியக்கை கண்டிக்கிறான். அல்லாஹ் கண்டித்தான். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவை கண்டிக்கிறான். ரெண்டு பேரையும் கண்டிக்கிறான். ஏன்? இவங்க ரெண்டு பேரை காட்டிலும் சபையின் முன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அபூபக்கர் சித்தியக்கின் மீது அன்பு வைத்தான், உமர் இப்னுல் கத்தாபின் மீது கண்ணியம் வைத்தான். ஆனாலும் அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சபையில் கொஞ்சம் முந்தி கருத்து சொன்னதை அல்லாஹ் பிரியப்படவில்லை. என் ஹபீப் எத்தனை உயர்ந்தவர்கள், எத்தனை மகத்துவமிக்கவர்கள். நீங்கள் இன்னைக்கு மஸ்ஜிது நபவிக்கு போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சலாம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல கேட்டில் எழுதியிருப்பாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சப்தத்துக்கு மேலால் உங்கள் சப்தத்தை கூட உயர்த்தக்கூடாது. அல்லாஹ் தன் சஹாபிகளுக்கு, நபியின் தோழர்களுக்கு பாடம் நடத்துகிறான். என் ஹபீபு பேசுவார்களா? அவர்களுக்கு முன்னால் நீங்கள் பதில் சொல்லும் நேரம் வரும்போது கூட சத்தத்தை கூட்டக்கூடாது, அமைதியாக இருக்க வேண்டும். பதில் கூட லேசாக சொல்லணும். சில பேர் கொஞ்சம் சத்தமாக பேசிட்டாங்க, அல்லாஹ் கண்டிச்சுட்டான் மாத்திரம் அல்ல, அந்த ஆயத்தின் முடிவில் சொன்ன வார்த்தை இருக்குது பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சத்தத்துக்கு மேலே உங்கள் சத்தம் கூடிச்சு வைங்க, நீங்கள் எத்தனை பெரிய சாபியாக இருந்தாலும் சரி உங்கள் அமல் அழிந்து போகும் என்றான். அமலே அழியும். அவர்களின் மகத்துவத்தை நாம் விளங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நடத்திய பாடம். இன்றைய காலம், இன்றைய கால சூழல், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மகத்தான மென்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு பெரிய கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்தான் என்று நீங்கள் விளங்க வேண்டும். அவர்களை கண்ணியமான இடத்தில் வைத்து பாருங்கள் என்கிறான். என் ஹபீபை அப்படியே பின்பற்றுங்கள் என்கிறான். தன்னை சொல்ற இடத்துல எல்லாம் நாயும் ஸல்லல்லாஹு சேர்த்தே சொல்வான். அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அல்லாஹ்வின் தூதரான என் முஹம்மது அவர்களுக்கும் வழிபடுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்கு வழிபட சொல்கிற இடமெல்லாம் ரசூலையும் சேர்த்து சொல்வான். அல்லாஹ் தன்னை விட்டு நபியை பிரித்து பேசுறதே இல்லை. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் என்று எப்போது சாட்சி சொல்லிவிட்டேனோ, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் என்பதையும் நான் சாட்சி சொல்ல வேண்டும். இமாம் மெம்பரிலே நிற்கிற போது அல்லாஹ்வின் பெயரையும் ஷஹாதத்தாக்க வேண்டும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பெயரையும் ஷஹாதத்தில் கொண்டு வர வேண்டும். பாங்கை சொல்லும் போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத் என்று சொல்லியே தீர வேண்டும். உலகம் எங்கெல்லாம் இருக்குமோ, பூமி எங்கெல்லாம் சுத்தி கொண்டிருக்குமோ, அங்கெல்லாம் ஒவ்வொரு செகண்டிலும் ஒவ்வொரு வினாடியிலும் அல்லாஹுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பெயரை அல்லாஹ் உச்சரிக்க வைத்தான். இன்னைக்கு பாங்கு எந்த நிமிஷத்தில் சொல்லல, இப்போ இங்கே பாங்கு, அடுத்த நிமிஷம் அங்கே, அடுத்த நிமிஷம் அங்கே, அடுத்து அந்த நாட்டில், அப்புறம் அந்த நாட்டில் இந்த பக்கம், 24 மணி நேரமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை அல்லாஹ் உச்சரிக்க வைத்தான். வரஃபஅனா லக திக்ரக், நாயகமே தங்கள் புகழை நாம் உயர்த்தினோம் என்கிறான் அல்லாஹ். எவ்வளோ உயர்த்தினோம்? இதுக்கு மேலே உயர்த்துறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறான்.